பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியேன் வாழ்த்துகிறேன். என் தகப்பன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, யாத்ராகமும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்ராகமும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, இது ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் இது. இந்த வாக்கு தத்துவத்துக்கு விரோதமாய் செயல்பட்ட பார்வோன் அரசனுக்கு முன்பதாக அந்த பார்வோன் அரசன் எவ்வளவோ ஒடுக்கினாலும் அவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்களை பெருகும்படி கர்த்தர் செய்தார். ஆகவே பாடு, உபத்திரவம், போராட்டம் இதெல்லாம் தேவ பிள்ளைகளை உனக்கு விசாலத்தையும் பெருக்கத்தையும் உண்டாக்குற ஒரு கருவின்னு எடுத்துக்கணும். கர்த்தர் பொய் உரையாத தேவன். அவர் என்ன வாக்கு தத்தம் பண்ணினாரோ அதை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. சார், ஏன் பார்வோன் அரசன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார் என்று சொல்லி ஒரு சில சரித்திர குறிப்புகளை பார்த்து 3 விதமான பெருக்கத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, கவனிக்கலாம், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று தாவீது சொல்வார். 2வது, இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் பாவம் செய்தாங்க. 3வது, சீஷருடைய தொகை நம்மனா பெருகிற்று என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த 3 காரியத்தை பார்ப்பதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகளை, ஏன் பார்வோன் அரசன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான் என்ற காரியத்தை வேதத்திலிருந்தும் சரித்திர குறிப்புகளோடு ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம செய்திக்கு நேராக போகலாம். எல்லாரும் கவனமாக இருங்க. ஆதியாகமும் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆதியாகமும் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவீர்கள் என்று நிச்சயமாய் அறிய கடவாய் என்று ஆபிரகாமிடத்தில் சொல்கிறார். அப்போது தேவ பிள்ளைகளை, இந்த உபத்திரமும் இந்த பாடு ஏற்கனவே ஆபிரகாமுக்கு என்ன முன்னறிவிக்கப்பட்டதாக இருந்தது. அதனால தான் ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, 400 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். யாத்ராகமும் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னா, யாத்ராகமும் 12:40 இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இங்கே பாருங்க, போர்டை பாருங்க. 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் எத்தனை வருஷம் குடியிருந்தாங்களாம்? 430 வருஷம் குடியிருந்தாங்கன்னு சொல்கிறார். ஆனால் ஆபிரகாமிடத்தில் சொல்கிறாரு 400 வருஷன்றாரு. இங்கே யாத்ராகமும் 12:40 இது பிற்பாடு நான் சொல்கிறாரு 40ஆம் வசனத்தில் 430 வருஷம் குடியிருந்தார்கள் என்று சொல்கிறார். இந்த 430 வருஷம் குடியிருந்ததுக்கு உறுதிப்படுத்தும்படியாய் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, தேவனால் முன் உறுதி செய்யப்பட்ட உடன்படிக்கையே 430 வருஷம் என்று நம்ம சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இப்போது இந்த அடிமைத்தனத்தை குறித்து ஆபிரகாமுக்கு முன்பதாகவே என்ன அறிவித்தார். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் எகிப்துக்கு போன யாக்கோப்பின் குடும்பத்தார் 70 பேர் என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, தேசம் முழுவதும் பஞ்சம் பிழைக்கும்படியாய் யாக்கோப்பின் குடும்பத்தார் 70 பேர் எகிப்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. இவங்க போகும்போது அந்த நாட்களில் எகிப்தின் அரசனாய் காணப்பட்ட அக்சாக்ஸ் என்கின்ற ஒரு அரசன் அவனை குடியிருந்தார். எல்லாரும் கவனிக்கணும், இதுதான் முக்கியமான காரியம். அக்சாஸ் என்கின்ற ஒரு அரசன் அப்பனா அங்கே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க, யாக்கோபு குடும்பம் 70 பேராக எகிப்துக்கு போகும்போது அங்கே ஆட்சி செய்கிற இந்த அரசனுடைய வம்சம் ஏற்கனவே அவங்க யாராக இருந்தாங்கன்னா, அவங்களுடைய பின்னணி ஆடு மேய்ப்பர்களாக இருந்து பிற்பாடு எகிப்துக்கு அரசனாக நம்ம காணப்பட்டாங்க. இந்த அக்சாஸ் வம்சம்
ஆபிரகாம் யாக்கோபுக்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி யூத பாரம்பரியம் என்ன பண்ண சொல்லப்படுகிறது. ஆமென். கவனிக்கலாம். இந்த ஆக்சாஸ் வம்சத்தார் எகிப்தில் அரசராக இருக்கும்போது தான் யோசேப்பு என்ன பண்ணனா அடிமையாக விற்கப்பட்டார். புரியுதுங்களா சொல்கிறது? அடிமையாக விற்கப்பட்டார். 3 வருஷம் போத்திபார் வீட்டில் அவர் அடிமையாக வேலை செய்கிறாரு. செய்யாத தவறுக்காக 10 வருஷம் யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்றாரு. எந்த பார்வோன் சொப்பனத்தை காண்றாருன்னா, இந்த அக்ஷாஸ் என்கின்ற வம்ச பிரிவில் வந்திருக்கிற மேய்ப்பருடைய குடும்பம் தான் நாட்களில் எங்கே அரசராக இருக்கிறாங்க? எகிப்தில் அரசராக இருக்கிறாங்க. இவங்க அரசராக இருக்கும்போது அவர் தான் ஒரு சொப்பனத்தை காண்றாரு. அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுத்த உடனே யோசேப்பு அந்த அக்சாஸ் வம்ச அரசர் தான், அதாவது யோசேப்பு அரியணையில் 2வது ரதத்தில் என்னவனா ஏற்றுகிறார். ஆமே தேவ பிள்ளைகளே, அந்த அக்சாஸ் பிரிவினர் தான் வம்சத்தார் தான் யோசேப்பு சொன்னதான ஆலோசனை கேட்டு 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 தேசத்தை நடத்திக்கினே வராங்க. 30 வருஷம் 30 வருஷம் நடத்திக்கின்னு வரும்போது யோசேப்பு மரித்த போது யோசேப்பு அறியாத வேறொரு அரசனவனை தோன்றுகிறார். அவர் யாருன்னு பிற்பாடு சொல்கிறேன். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? திரும்ப சொல்கிறேன். ஆபிரகாமிடத்தில் உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் எத்தனை வருஷம் சேவிப்பாங்கன்னு சொல்கிறாரு? 400 வருஷம். யாத்ராகமும் 30-40 430 வருஷம் அவங்க எகிப்தில் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை உறுதி செய்யும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுலும் வந்து கலாத்தியர் 3:17 சொல்கிறார். 2வதாக பஞ்சம் பிழைக்கும்படியாய் பஞ்சத்தின் நிமித்தமாக பஞ்சம் பிழைக்கும்படியாக எங்கே புறப்பட்டு போகிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க? யாக்கோபு குடும்பம் 70 பேர் எகிப்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. அப்போ இருந்த அரசர் யார்? அக்சோஸ் என்கின்ற ஒரு அரசன் இருக்கிறார். கவனிக்கணும். அக்சோஸ் என்கின்ற ஒரு அரசன் இருக்கிறாரு. இவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே மெய்ப்பர்களாக ஆடு மெய்ப்பர்களாக இருந்து அரச பதவிக்கு வந்தாங்க. இவங்க யாருக்கு பழக்கப்பட்டவங்க சொல்லி யூத பாரம்பரியம் சொல்லுது? ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் பழக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. சரி இருக்கட்டும். இந்த ஆக்சோஸ் இவருடைய நாட்களில் தான் யோசேப்பு அங்கே போயிட்டு போர்த்திபாருடைய வீட்டில் வேலை செய்கிறாரு. செய்யாத தவறுக்காக 10 வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. இந்த ஆக்சோஸ் இவர் கண்ட சொப்பனத்துக்கு யார் விளக்கம் கொடுக்குறாரு? யோசேப்பு விளக்கம் கொடுத்த உடனே, அதாவது 2வது அரியலையில் அதாவது ரதத்தில் ஏறுகிற ஒரு பாக்கியத்தை யோசேப்புக்கு இந்த அரசன் தான் நம்ம கொடுக்கிறார். 30 வருஷம் யோசேப்புடைய ஆலோசனை கேட்டு 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 ஆட்சி நடத்தின்னு வராங்க. யோசேப்பு மரித்த பிற்பாடு சரியாக எகிப்தை நடத்த முடியல. இப்போ தான் பாருங்கள் வேறொரு அரசன் தோன்றுகிறார். போர்டில் எழுதி வச்சுக்கிற மாதிரி படிங்க. பாருங்கள் ஐக்சோஸா, பாருங்கள் ஐக்சோஸ் என்கின்ற இவங்க ஏற்கனவே இவங்க தான் முதல்ல எகிப்தை ஆண்டு கொண்டு வந்தவங்க. திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரிவினர் என்ன பண்ணாங்கன்னா எகிப்தை ஆளுகை செய்கிறாங்க. யோசேப்பு போகும்போது யார் அரசராக இருந்தது எகிப்தில்? ஆக்சோஸ். இவங்க என்ன பண்ண அரசராக இருந்தாங்க. இப்போது யோசேப்பு மரித்த பிற்பாடு இந்த ஆக்சோஸ் பிரிவினரும் மரிச்சிட்டாங்க. மரித்த பிற்பாடு தேசத்தை சரியாக நடத்த முடியல. ஏன்? யோசேப்பு ஆலோசனை கொடுத்துன்னு வரார். அவர் மரித்த பிற்பாடு தேசத்தை சரியாக நடத்த முடியாத பட்சத்தில் இப்போது ஐசோஸ் என்கின்ற கவனிக்கலாம் ஒரு பிரிவினர் என்ன பண்ணாங்கன்னா எகிப்துக்கு அரசராக புறப்பட்டு வராங்க. இவங்க தான் ஏற்கனவே எகிப்து ஆண்டுக்குன்னு இருந்தவங்க. இவங்க வராங்க. இந்த ஐக்சோஸ் என்கின்ற குடும்பத்திலேருந்து ஒரு புதிய ராஜா, புதிய இளவரசன் வராரு. யாத்ராகமும் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் யோசேப்பு அறியாத ராஜா ஒருவன் எகிப்தில் தோன்றினான் இருக்குதுங்களா? அப்படியே 7ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்து தேசத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவர்களால் நிரப்பப்பட்டு இருந்ததான். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்பு அறியாத புதிய ராஜா வரான். வந்த பிற்பாடு
தேசத்தில் பார்க்குறான், எகிப்தரை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்க பலுகி பெருகி இஸ்ரவேலால் தான் எகிப்தே நம்ம நிரம்பி காணப்படுகிறது. அல்லேலூயா. அதனால் கவனிக்கலாம், இந்த யோசேப்பு அறியாத இருக்கிற இந்த புதிய ராஜா, யாத்ராகமம் 1 9 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, இஸ்ரவேல் புத்திரர் நம்மிலும் ஏராளமாக பலத்து இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று கண்டு 10ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? பாருங்க, இந்த யோசேப்பு அறியாத புதிய ராஜா பார்க்குறான், இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்க நம்மிலும் ஏராளமாக என்ன பண்ணுறாங்க, பலத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தியை கொண்டு வரான். என்ன கொண்டு வரான் பாருங்க, அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானா சரி கவனிக்கலாம். போதுங்க கவனிங்கம்மா. எகிப்துக்கு விரோதமாக படையெடுத்து வருவார்களானா யாராகிலும் அவங்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்க சேர்ந்துக்கினாங்கன்னா நம்ம தோற்று போயிடுவோன்ற நிலையை யார் உணர்ந்தார்னா, அதாவது யோசேப்பு அறியாத புதிய ராஜா என்ன பண்ண உணர்கிறார். புரியுதுங்களா? அல்லேலூயா. கவனிக்கலாம், 9ஆம் வசனத்தில் அந்த புதிய ராஜா பார்க்குறாரு, நம்மிலும் ஏராளமான ஜனங்க யார் தான் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க தான் இருக்கிறாங்க. அப்போது எகிப்துக்கு விரோதமாக யாராகிலும் அந்நிய தேசத்தார் யுத்தத்துக்கு வருவார்கள்னா இஸ்ரவேல் ஜனங்க அவங்களோடு சேர்ந்துக்கினாங்கன்னா நமக்கு வேலை நம்ம தோற்றுகள் போயிடுற நிலைமையில் இருக்கிறோமே, நமக்கு வேலை செய்வதற்கு அடிமைகள் இல்லாமல் போயிடுவாங்கன்ற நிலையை உணர்ந்த பிற்பாடு 11ஆம் வசனத்தில் 3 காரியங்களை செய்கிறான். ஒன்று, இஸ்ரவேலை ஒடுக்கும்படி பித்தோம் ராம்சேஸ் என்கின்ற பண்டக சாலைகள் பண்டக சாலை பட்டணங்களை என்ன பண்ண கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. கவனிக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கும்படியா. ஏன் பயப்படுறான்னா, எகிப்து மேலே வேறு யாருன்னா யுத்தத்துக்கு வந்தால் இஸ்ரவேல் அவங்களோடு சேர்ந்தால் நம்ம நிலைமைனா ஆகிடும், நம்ம அடிமையாகிடும், நமக்கு ஆள் இல்லாமல் போயிட போது வேலை செய்வதற்குன்னு சொல்லி இஸ்ரவேலை ஒடுக்கிற காரியத்தில் பார்வோன் அரசன் புதிய அரசன் காணப்படுறான். அதுக்கு என்ன பண்ணுறான்னா, ஆண்களை செங்கல் அறுத்து கவனிக்கலாம் அதை வேக வச்சு பித்தோம் ராம்சேஸ் என்கின்ற பட்டணங்களை என்ன பண்ணால் கட்டுகிறான். நீங்கள் சங்கீதங்களில் வாசித்து பார்ப்போம்னா, ஆலோட்டிகளை சூப்ரேசரை வைத்து மனுஷரை எங்கள் தலையில் மேலே என்ன பண்ணானா ஏறி போக பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. பட்டணங்களை கட்டுவாங்க. அதை எப்படி அவன் அளவு பார்ப்பான்னா, அந்த ஆலோட்டிகள் சூப்ரேசர் எப்படி பார்ப்பான்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குனிய வச்சு மேலே ஏறி நின்று எவ்வளோ அளவுன்னு பார்ப்பான். உயரம் ஏற ஏற லைனாக இஸ்ரவேல் ஜனங்களை குனிய வச்சு அவங்க மேலே ஆட்களை வச்சு மேலே ஏறி என்ன பண்ணால் பார்ப்பான். அந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ண கொடுமைப்படுத்தினான். யாரை? ஆண்களை ஒடுக்கணும். அப்படி ஒடுக்கியும் கூட பெருக ஆரம்பித்தாங்க. 2வது காரியத்தை செய்தான், பெண்கள் என்ன பண்ணான்னா நயல் நதியில் இருக்கிற தண்ணீரை குடத்தில் மொண்டுக்கணும், வந்து மண் குடத்தில் கொண்டு வந்து விவசாய நிலங்களுக்கு தண்ணி ஊற்ற வைத்தான். அது ஒரு வாய்க்கால் வெட்டி விட்டால் அது பாட்டுன்னு தண்ணி பாஞ்சின்னு இருக்கும். ஆனால் அப்படி செய்யலை. இஸ்ரவேலை ஒடுக்கணும், அவங்க பலனெல்லாம் அற்று போகணும் என்பதற்காக ஆண்களுக்கு ஆலோட்டிகளை வச்சு கவனிக்கலாம், செங்கல் அறுக்கிறதும் சூளை போகிறதும் பட்டணங்களை கட்டுற வேலை, பில்டிங் கட்டுற வேலையை வச்சுட்டான். சிலர் சொல்கிறாங்க பிரமிடு வந்து இஸ்ரவேல் ஜனங்க தான் கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே அங்கே கட்டி வச்சுட்டு இருந்து இஸ்ரவேல் ஜனங்க கட்டலை. இங்கே கவனிங்க, 2வது தேவ பிள்ளைகளை பெண்களை எப்படி ஒடுக்குறாங்க கவனிக்கலாம். தண்ணீர் நயல் நதியிலேருந்து தண்ணீரை கொண்டு போய் எங்கே கொடுக்கணும், எங்கே ஊற்றணும், வயல் நிலங்களை ஊற்றணும். 3வது காரியம், அவங்க இவ்வளோ வேலை செய்தாலும் கூட 4ஆம் தரமான கோதுமையை அரிசியை நம்ம கொடுப்போம். அதை நம்மலாம் அப்போலாம் இதெல்லாம் நமக்கு அனுபவம் இருக்குது. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு முறத்தில் அரிசி கொடுப்பாங்க, என்கிட்டையும் கொடுப்பாங்க, எங்கள் அக்காக்கிட்டையும் கொடுப்பாங்க. கருப்பு அரிசி, உமிழ், நெல் இதெல்லாம் எடுத்துருப்பா அப்படின்வாங்க. நாங்கள் அதை எடுத்து தனியாக வச்சு சொல்லுவோம், இவ்வளோ நெல் எடுத்தேன், இவ்வளோ உமிழ் எடுத்தேன், இவ்வளோ கருப்பு அரிசி எடுத்தேன்னுவாங்க. அதுபோல் 4வது தரமாக இருக்கிற
எதை கொடுப்பான்னா கோதுமை நெல் என்ன பண்ண தருவான். இதை பிரித்து எடுத்தாவே 4 ஒரு பங்கு தான் இவங்களுக்கு நல்ல கோதுமையே கிடைக்கும். அரை வயிறு கஞ்சின்னுவாங்களே, அது போல் 1/4 வயிறோடு கூட என்ன பண்ணாங்கன்னா பசியும் பட்டினமாக இந்த 3 காரியங்களில் அவன் பார்வோன் அரசனவனா ஒடுக்கினவனாக காணப்பட்டான். ஆமே. புதிய அரசன் 3 காரியங்களை செய்கிறான். 1 ஆண்களை ஒடுக்கினான், 2வது பெண்களை ஒடுக்கினான், 3வது ஆகாரத்தை குறைய பண்ணினான். தேவ பிள்ளைகளை இப்படி இருந்தும் யாத்ராகமும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் இவர்கள் பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதனால் பார்வோனுக்கு என்ன வந்துதான்? எரிச்சல் வந்ததுங்க. தேவ பிள்ளையே, நீய நானும் பெருகிறன்னா புறஜாதிகளுக்கும் எதிரிகளுக்கும் எது வரன்னா எரிச்சல் இருக்கும். அவங்ககிட்ட கோடியே இருந்தாலும் உங்ககிட்ட 10 ரூபாய் தாளை பார்த்துட்டானா அவனுக்கு வயிறெல்லாம் எரியும். அது போல தான் யாருக்கு காணப்பட்டதுன்னா இந்த பார்வோன் அரசனுக்கு காணப்பட்டது. எந்த அளவுக்கு ஒடுக்கினாலும் இவங்க பெருகிறாங்க. காரணம் என்னென்னா, இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்க. வாக்கு தத்தத்துக்கு மாறாய் செயல்படவே யாராலையும் முடியாது. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகங்களை வாசித்து பார்ப்போம்னா யாக்கோபுக்கு உண்மையாக ஆணையிட்டார், அதை கர்த்தர் நிறைவேற்றினார்னு இருக்குது. ஆக தேவ பிள்ளைகளே, இவங்களை எந்த அளவுக்கு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகிறாங்க. இதனால் பார்வோன் அரசனுக்கு என்ன பண்ண எரிச்சல் 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 வருகிறது. சரி, இன்னும் இஸ்ரவேல் ஜனங்க பெருகிறத கண்ட உடனே இப்போ ஒரு காரியத்தை செய்கிறான். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15லேருந்து 16 வரைக்கும் வாசிங்கம்மா. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா பேசி ஆண் பிள்ளைனா கொன்று போட்டு பெண் பிள்ளையானா உயிரோடு இருக்கட்டும் என்று சொல்கிறான். கவனிக்கலாம். இந்த சிப்புரால் பூவால் இந்த மருத்துவச்சிங்க, அதாவது யாக்கோபு குடும்பம் 70 பேர் தான் போகிறாங்க. எகிப்திலிருந்து 400 வருஷத்துக்கு பிற்பாடு 430 வருஷத்துக்கு பிற்பாடு வெளியே வரும்போது சரித்திர குறிப்பு சொல்லுது 32 லட்சம் பேர் வெளியே வராங்க. இந்த 32 லட்சம் பேருக்கும் இந்த 2 மருத்துவச்சி தான் இருந்தாங்கன்னு இல்லை. இவங்க யாருன்னா தலைமை மருத்துவச்சிகளாக காணப்பட்டாங்க. இவங்களுக்கு கீழே எத்தனையோ மருத்துவச்சிங்க பிரசவம் பார்த்தாங்க. இந்த தலைமை மருத்துவச்சியாக இருக்கிற சிப்புரால்னு சொன்னால் அழகு என்று பொருள், பூவால் என்று சொன்னால் சிறப்பு என்று பொருள். இவங்க 2 பேர் இடத்துல சொல்கிறான், அந்த எபிரேய பெண்கள் மனையில் உட்காந்து பிரசவிக்கும் போது ஆண் பிள்ளை வெளிப்பட்டு தானே என்ன பண்ணு கொன்னுடு, பெண் பிள்ளையாக இருந்தால் உயிரோடு வைகின்றான். காரணம் என்னென்னா, இவன் எவ்வளோ ஒடுக்கினாலும் அவ்வளவும் பெருகிறான். ஆண் இல்லைன்னா இஸ்ரவேலுக்குள்ள சந்ததி வராது என்பதற்காக, பெருக்கம் வராது என்பதற்காக ஆண் பிள்ளைகளெல்லாம் கொலை செய்யும்படியாக நம்ம கட்டளையிடுறான். தேவ பிள்ளைகளே, இந்த தலைமை மறுத்து வச்சுங்க. தேவனுக்கு பயந்ததுனால ராஜாவின் கட்டளை மீறி தான் செயல்பட்டாங்க. கவனிக்கலாம். 16ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்கம்மா. 16ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது கொன்று போடுங்க. சரி, தேவனுக்கு பயந்ததினால் செய்யாம அல்லேலூயா. கவனிங்க, இது யாருடைய திட்டம் தெரியுமா? அந்த பார்வோன் அரசுடைய திட்டம் இல்லைங்க, பிசாசுடைய திட்டம். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை தடுக்கும்படியா அவன் போடுகிற திட்டம். அதே போல் பல இடங்களில் 127 நாடுகளை ஆண்ட அகஸ்வேரு ராஜாவுடைய நாட்களில் கூட ஆமான் என்றவன் தேசம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் என்ன பண்ணோம், கொல்லப்பட வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வருகிறான். இதெல்லாம் கிறிஸ்துவின் பிறப்புக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசின் திட்டம். கவனிக்கலாம். பார்வோன் இப்படி செய்தாலும் பாருங்கள், பார்வோன் இப்படி செய்ததுனால இந்த யுத்தம் யாருக்கு விரோதமாக மாறி போச்சுன்னா, எல்லாருங்க பாருங்கம்மா, இவன் இஸ்ரவேலுக்கு தான் செய்கிறான். இப்படியெல்லாம் இவன் செஞ்சுன்னு வந்த உடனே இந்த யுத்தத்தை கர்த்தர் எப்படி ஆக்கிட்டார்னா, பார்வோன் தெய்வங்களுக்கும்
நாம் ஆராதிக்கிற யெகோவா தேவனுக்கு யுத்தமானவனம் மாறுது. வாசிக்கலாமா? யாத்ராகமும் 12:12 கொஞ்சம் வாசிங்க. யாத்ராகமும் 12:12 கொஞ்சம் சீக்கிரமாக இருங்க. 12:12 அந்த ராத்திரியிலே எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் அதம் பண்ணி கவனிக்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எகிப்தின் தேவர்கள் மேலே கர்த்தர் எதை செலுத்துறாராம்? நீதியை செலுத்துவேன் என்று சொல்றார். இப்போ இஸ்ரவேல் பெருக்கத்தை தடுக்க நினைக்கிறவன் இந்த யுத்தம் யார் யாருக்கு மாறுது? எகிப்தின் தெய்வங்களுக்கும் நம்ம ஆராதிக்கிற யெகோவா தேவனுக்கும் யுத்தமாய் மாறுது. ஆகவே தான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யாத்ராகமத்தில் எகிப்தின் தேவர்கள் மேலே நீதியை செலுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. 10 வாதம் வந்தது. 10ம் எகிப்தியர் பிரதானமாக வணங்கின தெய்வங்கள். வண்டை எதுக்காக? வண்டுனால கர்த்தர் வாதையை உண்டு பண்ணார். அரண்மனை முழுவதும் எல்லா வீடுகளையும் வண்டுகளை அனுப்பினார். வண்டை எகிப்தியர் எதற்காக வணங்குவாங்கன்னா, நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற கடவுள் என்று சொல்லி வண்டை வணங்குவாங்க. அவங்க மரித்த பிற்பாடு அந்த பிரமிடில், அந்த சவப்பெட்டியில் எதை வைப்பாங்கன்னா, வண்டு சொர்பத்தை வச்சு தான் நம்ம புதைப்பாங்க. அந்த வண்டு சொர்பம் இவங்களை எங்கே கொண்டு போயிடும்? அந்த தெய்வம் எகிப்துக்கு நித்தியத்துக்கு பரலோகம் கொண்டு போய்டும் சொல்லி எகிப்தருடைய நம்பிக்கையாக காணப்பட்டது. அதனால் எகிப்தரின் தேவர்கள் மேலே கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? நீதியை செலுத்துவேன். இந்த யுத்தம் யார் யாருக்கு போயிடுச்சு? இஸ்ரவேலுக்கு அல்ல. கவனிங்க தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எழும்புறன்னா அடிக்கடிக்கு பரிசுத்தவான்கள் வார்த்தையை பேசுவாங்க. அவங்க உங்களை தூற்றலப்பா, உங்களை தூஷிக்கலை, உங்களை நெருக்கலை, உங்கள் மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறாங்கன்றார். அதனால் நம்முடைய சத்துருன்னு சொல்லக்கூடாது. தாவீது அழகாக சங்கீதங்களை பாடுவார், கர்த்தாவே உம்முடைய சத்துருக்கலைன்னுவார். அதனால் தேவ பிள்ளைகளே, இப்போ யுத்தம் யார் யாருக்கு மாறி போச்சு? எகிப்தின் தேவர்களுக்கும் யெகோவா தேவனுக்கு யுத்தம் மாறுது. பிரதானமாக வணங்கின 10 தெய்வங்களையும் அவங்களுக்கு விரோதமாகவே கர்த்தர் திருப்புறார். கவனிங்க, ஆண் பிள்ளையை அவங்க தெய்வமாக வணங்கினாங்க. அதனால தான் கடைசியில் தலைச்சம்பிள்ளை சங்காரத்தை கர்த்தர் வைத்தார். ஆண் பிள்ளை சிரித்தா தான் தெய்வம் சிரிக்குதுன்னுவாங்க, ஆண் பிள்ளை அழுதா தான் பிள்ளை அழுதுன்னுவாங்க. ஆண் பிள்ளை அடித்தவொடனே தான் எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிங்க சொல்கிறாங்க, ஏன் உனக்கு அறிவு இல்லையா? நம்முடைய தெய்வங்களெல்லாம் ஒன்றும் இல்லை, இது யாருடைய விரலாக இருக்குது? யெகோவா தேவனுடைய விரலாக இருக்குது. அந்த ஜனத்தை என்ன பண்ணு, போக விடு என்று சொல்லுகிறான். ஒரு வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:8 கவனிக்கலாம். மோசே போயிட்டு பார்வோன் இடத்துல பேசும்போது எங்கள் ஜனங்களை அனுப்ப நான் என்ன பண்ண போகிறேன், போயிட்டு நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம் என்று சொன்ன உடனே அந்த தேவன் யார் என்று கேட்டான் பாருங்க. யுத்தம் வேறு மாதிரி மாறிடுச்சு. கவனிக்கலாம். மோசை எதிர்த்து நின்று 2 மந்திரவாதிங்க கோலை போட்டோன்னு என்ன ஆகுது? பாம்பா மாறுது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் அவங்க பேரை புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு பாருங்க. 3:8 அந்த 2 மந்திரவாதி பேரை சொல்கிறாரு பாருங்க. என்னையும் எம்பிரேயும் கவனிக்கலாம். அந்த பேர் நம்ம என்னையும் எம்மிரையும் யாருக்கு எதிர்த்து நின்னாங்களாம்? மோசைக்கு எதிர்த்து நின்னாங்க. அந்த மந்திரவாதியுடைய பெயர்களை யார் சொல்கிறாரு? பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவனை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, உன்னை எந்த அளவுக்கு ஒடுக்கினாலும் அந்த அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் விசாலத்தை உண்டு பண்ணுவார். எந்த அளவுக்கு உன்னை நொறுக்கினாலும் அந்த அளவுக்கு கர்த்தர் உனக்குள்ள பெருக்கத்தை தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணியே தீருவார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்ட்டு துக்கப்பட்டு இருக்காம கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் மேலே பாரத்தை வச்சுட்டு சொல்கிறார் இல்லையா? மோசே சொல்கிறார் இல்லையா? யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் பண்ணன்னு சொல்லி யாத்ராகமம் 14:14 யுத்தம் தேவனுடையதுன்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரவில்லைன்னா ஆண்டவர் அவங்களோடு கூட செயல்படுறத நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்குற மாதிரி கர்த்தர் செஞ்சிடுவார். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கப்படுறீங்களோ ஒடுக்கப்படுறீங்களோ அவ்வளவாய் கர்த்தர் சபையை பெருக பண்ணிக்கினே இருப்பார். அல்லேலூயா.
உங்களையும் கர்த்தர் பெருக பண்ணிக்கினே இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கவனிப்போம் தேவ பிள்ளைகளே. யாத்திராகமம் 1 அதிகாரம் 12 வசனத்தின்படி எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகும்படி கர்த்தர் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. பெருகினார்கள் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், சங்கீதங்களின் புத்தகம் 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் கொஞ்சம் வாசிக்கலாமா? கர்த்தாவே பாருங்க, முதலாவது காரியம், உன் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறார்களோ 3ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உனக்கு கேடகமும் உன் தலை உயர்த்துவருமாய் இருப்பார். ஆமென். திரும்பவும் சொல்கிறேன், கவனிங்க. சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தின்படி உன் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்களோ, கவனிக்கலாம், கர்த்தர் உனக்கு எப்படி காணப்படுவார்னா உனக்கு கேடகம். அவர்களால் நடத்தப்படுகிற தீங்கு, மாந்திரிகம், ஆலோசனைகள் ஒன்றும் உன்னை அணுகாதபடி தடுப்பு ஆயுதமாய் காணப்படுகிற கர்த்தர் உனக்கு கேடகமாய் இருப்பார். ஆமென். அது மாத்திரம் இல்லாமல் உன் தலையை அவர்களுக்கு முன்பதாக கர்த்தனம்னா உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சார், இந்த சங்கீதத்தை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தாவீதுடைய மகனாக இருக்கிற அப்சலோம் ராஜபாரத்துக்கு ஆசைப்பட்டு அப்பா சாலமோனுக்கு நேராக கையை காட்டுற மாதிரி இருக்குது. தனக்கு பிற்பாடு அவரை அரசனை ஆக்கலான்னு நினைக்கிறாரு சொல்லி அப்பாவை உயிரோடு வைக்கக்கூடாது. இரவோடு இரவு தாவீதை துரத்தும் போது தாவீது அரண்மனை விட்டு ஓடுறார். ஓடின பிற்பாடு மக்னாயிம் காடுகளில் போயிட்டு அதிகாலையில் இந்த சங்கீதத்தை பாடுறார். அங்கே போன பிற்பாடு தான் தெரியுது, கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிங்க 2-3 பேர் தான் தாவீதுக்கு இருந்தாங்க. ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியுது, தன்னோடு இருந்த ஆட்களும் வெளியில் இவரை விரோதித்தவங்க யாரெல்லாம் தெரியுது, எல்லாரும் யார் கூட போய் சேர்ந்துக்கினாங்க? அப்சலோம் கூட போய் சேர்ந்துக்கினாங்க. அதை தான் சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில். கொஞ்சம் 2ஆம் வசனம் வாசிங்கம்மா. 3:2 பாருங்க, பேசுகிறாங்க. போய் சேர்ந்துக்கினாங்களே அந்த சத்துருக்கள் பேசுகிறாங்க, தேவனிடத்தில் போனவன் தாவீது இனி திரும்ப மாட்டான், அவனுக்கு தேவனிடத்தில் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. அநேகராக இருக்கிறாங்க. கண்ணுக்கு 2-3 பேர் தான் தெரிகிறாங்க எதிரி. நம்ம கூட அப்படி தான் நினச்சின்னு இருக்கிறோம். அப்படி நமக்கு நானும் எத்தனை பேர் வந்து சூழ்ந்துனாங்க பார்த்தியா? தேவ பிள்ளைகளே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெறுகிறாங்க. அநேகராக இருந்தாலும் கூட கர்த்தரை, அதாவது கர்த்தர் ஓடும்போது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் 2-3 பேர் தான். அதுக்கு பிற்பாடு தான் தெரியுது அநேகர் என்று அவருக்கு என்ன பண்ணால் தெரிய வருது. அது 1000 பேராக இருக்கட்டும், 500 பேராக இருக்கட்டும், 1,00,000 பேராக இருக்கட்டும், கர்த்தர் உனக்கு கேடகமாகவும் உன் தலையை உயர்த்துவருமாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, சங்கீதம் 5:3 படி அதிகாலையில் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் என்ன பண்ணால் காத்திருக்கணும். நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா ஜெபத்தை விட்டுறோம், மனுஷனை தேட ஆரம்பிக்கணும். அதெல்லாம் விட்டுடுங்க. யாருடைய சமூகத்தில் உட்காரணும்? கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து நீங்கள் உட்கார கர்த்தர் உனக்கு பலத்த கேடகமாய் காணப்படுவார். எப்படி ஆதியாகமம் 15:1 ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார் தெரியுங்களா? வெறும் 318 பேரை கூட்டும்படி யுத்தம் பண்ணிட்டு வந்துட்டார் 5 ராஜாக்களோடு. பயம் ஆபிரகாமுக்கு பயம், அவங்க திரும்பி வந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்ல, கொஞ்சம் வாசிங்களேன். இந்த காரியம் யுத்தம் நடந்த பிற்பாடு ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே பயப்படாதே. பாருங்க, முதல்ல என்ன சொல்கிறாரு? தடுப்பு ஆயுதமாக சொல்கிறார். அவனால் செய்யப்படுகிற எந்த தீங்காக இருக்கட்டும், மாந்திரிகமாக இருக்கட்டும், கலகங்களாக இருக்கட்டும், கூடி பேசுகிற பொல்லாத திட்டங்களாக இருக்கட்டும், ஒன்றும் உன்னை அணுகாதபடி கர்த்தர் எப்படி இருப்பாராம்? அதாவது கேடகமும். பாருங்க, யார் பலனாக இருக்கிறாராம்? கர்த்தரே உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறான். மனுஷனுடைய பலனை குறித்து வேதம் சொல்லுதுங்க, அது புல்லுன் பூவுக்கு ஒப்பாக இருக்குதான். காலையில் பூத்து மாலையில் அது இருந்த இடத்த கூட அறியாதபடி அது கீழே வந்து போயிடும். அதனால் தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய பலனாக இருக்கிறார். அவர் உன் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினாலும் கர்த்தர் உனக்கு கேடகமும் உன் தலை ஆண்டவனவனும் உயர்த்துவருமாக இருக்கிறார். அதுக்கு ஆண்டுடைய பிள்ளைங்க அதிகாலையில் என்ன பண்ணும்?
நல்லா ஜெபிக்கணுங்க. மணி கணக்கில் நீங்கள் ஜெபிக்க 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 கர்த்தர் உனக்கு கேடகமாக இருக்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்திக்கின்னு வரதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இரண்டாவது காரியம், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 4:7 கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. 4:7. அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ. சரி, கவனிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்க 1 சாமுவேல் 2:30 எடுத்துங்க. 2:30 எடுத்துங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பெருக பண்ணாருங்க, ஆசீர்வதித்தாருங்க. எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் என்ன பண்ண பாவம் செஞ்சாங்களாம். தேவ பிள்ளைகளே, எதுக்காக கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை தரார்னா, தேவ நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும். யார் நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருக்கணும். அவன் கொழுத்தது நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்ணான்? உதைத்தான்னு இருக்குது. அது போலாம் கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் பாவம் செஞ்சதுனால மகிமை என்ன பண்ணிட்டாங்களாம்? லட்சையாய் மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல எஜுகேஷனை தராரு, நல்ல உயர்வுக்கு கொண்டு போகிறான்னா தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நமக்குள்ளே அதாவது பாவம் வருமானம், சிலர் கொஞ்சம் வசதியான பிற்பாடு நெடுமுழங்கால் போகிறதுக்கு கூச்சப்படுறாங்க, சோத்திரம் பண்ணுறதுக்கு சங்கோச்சப்படுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. எந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை பெறுகிறாரோ. தம்பிங்களுக்கு தெரியும், நம்ம பேதர்லாம் கண்டுக்காம கூட போகணுங்க. டே என்னுவேன் சோதரனானும் சோதரன்ட்டு போவாங்க. கவனிக்கலாம். எதுக்காக சொல்ல வரேன்னா, தேவ பிள்ளைய, நீ எந்த அளவு பெருகினாலும் அந்த அளவுக்கு உன்னிடத்தில் தாழ்மை இருந்தனா இன்னும் கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் ஆளான பிற்பாடு, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு, கொஞ்சம் அதாவது வசதி வாய்ப்பு வந்த பிற்பாடு நம்ம ஜனங்களுக்குள்ளே பாவம் வருதுங்க. அது வரவே கூட. வந்ததுன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை என்ன வாக்கிட்டு வரான்? லட்சியாக மாற பண்ணுவாரான். இதை தான் 1 சாமுவேல் 2:30 சொல்கிறார் பாருங்க. 2:30 ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறதாவது, பாருங்க, நிச்சயமாக நான் சொல்லியிருந்தேன், என்னாகமத்தில் சொல்லியிருந்தேன், உன் சந்ததி தான், லேவி கோத்திரத்தார் தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க? ஆசாரி ஊழியம் செய்வார்கள் என்று நான் பட்டம் கொடுத்துருந்தேன். அது இப்போது எனக்கு என்னவாக இருப்பதாக, இப்போ மிக தூரமாக இருப்பதாக. காரணம் என்னன்னா, தேவனை கனம் பண்ணினா கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். கர்த்தரை நீ அசட்டை பண்ணினா அவரும் உன்னை கனவீனப்படுத்துவாராம். அதனால் தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வதித்தாலும் உனக்குள்ள தாழ்மை உன்னை விட்டு போகவே கூடாது. என்ன போகக்கூடாது? தாழ்மை உன்னை விட்டு போகவே கூடாது. அப்படி பாவம், பெருமை, அதாவது தேவையில்லாத காரியம் உன்னிடத்துல வருமானா உனக்கு கொடுக்கப்பட்ட மகிமை என்னவா மாறிடும்? லட்சையாய் மாறிடும். இவருக்கு பலம் கொடுத்து வச்சுருந்தாருங்க சிம்சனுக்கு, பாவம் வந்ததுங்க, கண்ணு போயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு முன்பதாக என்னவாயிட்டார்? நையாண்டியை பண்ணுறாங்க, நையாண்டிய பொருளை போல் ஆக்கப்பட்டாங்க. அதனால் தேவ பிள்ளையே, உன் மகிமை லட்சையாய் மாறிடும். தேவனை கனம் பண்ணினா கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். உன்னை ஆசீர்வதித்தார கனம் பண்ணு. எல்லாவற்றிலும் கர்த்தரை கனம் பண்ணு. பொருளால், பொண்ணால், வார்த்தைனால, நடக்கினால கர்த்தரை கனம் பண்ணு. பாருங்கள், தேவனை அசட்டை பண்ண ஆரம்பித்தோம்னா அவர் உன்னை என்ன பண்ணிட்டு வரான்? கனவீனப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. 3வது காரியம், அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சீஷர்கள் தொகை நம்ம பெருகிட்டு என்று சொல்லி பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, 3வது காரியம், ஆத்தும ஆதாயம் கர்த்தருடைய பிள்ளைங்க செய்யணுங்க. ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு 3 காரியம் இருக்கணும். 1, அந்தரங்கத்தில் நல்லா ஜெபிக்கணும். ஜெபிக்காமல் நீங்கள் போய்ட்டு சத்தியம் சொன்னீங்கன்னா அது ஒன்றும் கிரியை செய்யவே செய்யாது. அது வெறுமனையாக நம்ம இடத்துல திரும்பி வந்துடும். நீ ஜெபத்தோடு கூட இருந்து சத்தியம் சொல்லும் போது தான் அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆத்தும ஆதாயம் பண்ணன்னா வேணும், முதல்ல ஜெபம் வேணும். நீங்கள் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35 வாசித்து பார்ப்போம்னா,
இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடம் கர்த்தனவனரம் போயிட்டு ஜெபம் பண்ணார்னு இருக்குது. அவரே அதிகாலையில் இருட்டோடு வனாந்தரத்தில் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து தான் ஊழியம் செஞ்சார். அதனால் தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஜெபம் இருக்கணும். கவனிக்கலாம். அப்போஸ்தலர் 2:12-24 வேத வசனம் வளர்ந்து அப்படின்னு வளர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சுவிசேஷத்தை என்ன பண்ணால் அறிவிக்கணும். ஆத்தும ஆதாயம் செய்யணும்னா ஒன்று ஜெபம் இருக்கணும், 2வது சுவிசேஷம், 3வது நற்கிரிகளை செய்யணும். அதாவது நற்கிரியை தான் மற்றவங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அது பாலமாக அமையும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பு என்ன பண்ண கடவுது, பிரகாசிக்க கடவுது. நீங்கள் அவங்களுக்கு உப்பாக இருக்கிறீங்கன்னா சொல்கிறார், நற்கிரியை செய்யணும்னு சொல்கிறார். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, போய் விசாரித்து ஜெபம் பண்ணி, என்னம்மா ஒரு 100 ரூபாய் இல்லை ஒரு 50 ரூபாய் வச்சுக்க, ஏன்னா மாத்திரத்தில் வாங்கி போடுன்னு சொல்லி நற்கிரியை செய்யணும். இயேசு கிறிஸ்து அதை செய்தார். நல்ல சமாரின்னு கிறிஸ்துக்கு ஒப்பிடப்பட்டு இருக்குது. செஞ்சாரா இல்லையா? நற்கிரியை செய்யணும். அப்போ தான் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். 3 காரியத்தை சொன்னேன். உன் சத்துருக்கள் எவ்வளவா பெருகியிருந்தாலும் தேவப்பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கேடகமும் உன் தலை உயர்த்தவனுமாக இருப்பார். அதுக்கு அதிகாலை ஜெபம் இருக்கணும். 2வது, நீங்கள் எவ்வளவு பெருகினாலும் அவ்வளவாய் பாவம் செய்தீர்கள் என்று சொல்கிறார். தேவப்பிள்ளைகளே, நம்முடைய மகிமை லட்சையாக மாறிடும். கர்த்தர் எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்திக்கின்னு போகிறாரோ அவ்வளவா என்ன பண்ணால் ஜெபிக்கணும். 3வது பாருங்கள், சீசர் தொகை என்ன பண்ணிச்சான், பெருகினது. சீசர் தொகை பெருகணும்னா என்ன இருக்கணும்? 3 காரியம் இருக்கணும். ஜெபம் இருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், பாருங்கள் நற்கிரிய தான தர்மம் செஞ்சாதான் அது ஆத்து மக்களை ஆதாயம் செய்ய முடியும். அல்லேலூயா. சரி, முழங்கால் படியில்லாமா? ஜெபிக்கலாம். முழங்கால் படி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கிருபையே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் பெருகும்படி கர்த்தர் நீங்கள் செய்றீங்கய்யா. ஆண்டவரே அப்பா, எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகும்படி செய்றீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கேடகமும் என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையே வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல பலனும் கிருபையும் கர்த்தர் நீங்கள் தாங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக கேடகமாகவும் தலையை உயர்த்துவருமாக இருங்கப்பா. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க, யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்க. நாள் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னம், உடைய கிருபை, உடைய பாதுகாப்பு ஆண்டவரே ஜனங்களோடு இருக்க உதவி செய்யுங்க, பயனடுத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை